வெல்கம் டு Nagu'sNalabagam. நம்ம இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைலில் பேபி கார்ன் வச்சு கிரேவி செய்ய போகிறோம். நான் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேபி கார்ன் ஒரு 7 பேபி கார்ன், காளான் 100 கிராம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 1 வெங்காயம், கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது 1/2 டேபிள் ஸ்பூன், தக்காளி பெங்களூர் தக்காளி பழம் 2 பழம் எடுத்து பியூரி எடுத்து வச்சுருக்கேன். இது முந்திரி பருப்பை மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன். மல்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது சில்லி பவுடர் வீட்டில் அரைச்சது. நீங்கள் ரொம்ப கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏன்னா பெங்களூர் பழம் ரொம்ப புளிக்காது, புளிப்புக்கு தகுந்த அளவு உரப்பு எடுத்துக்கோங்க. கசூரி மேத்தி, ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோம்பு 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி பழம், கொஞ்சம் நல்லா நிறம் மாறட்டும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம். மல்லி பவுடர், சில்லி பவுடர், அந்த காளானில் இருக்க நீர் சத்து வடியட்டும். கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு பவுடர், கிரேவி நல்லா கொதிக்கட்டும். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கசூரி மேத்தி போட போகிறோம். சூப்பராக இருக்குது. ஹோட்டல் ஸ்டைல் பேபி கார்ன் மஷ்ரூம் மசாலா ரெடி, கிரேவி ரெடி. சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.